Hi friends, welcome to Asi Fashion. In the video la 4 வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி peplum top with Palazzo Pants எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல 1.5 மீட்டர் cloth இருக்கு. இதோட width பாத்தீங்கன்னா 8 inches width 9 inches depth இருக்கு. இது வந்து 4ஆ fold பண்ணி வச்சு இதோட டைமென்ஷன் நான் இதல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இனி நாம ஷோல்டருக்கு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் கோலுக்கும் அதே 4 இன்ச்சே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து லைன் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஆர்ம் கோல் டிரா பண்ணிக்கலாம். அடுத்து பாட்டம் பாருங்க. பாட்டம் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். நம்ம ஆல்ரெடி 8 எடுத்திருந்தோம் வித். அதுல வந்து 7 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச் குறைச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்ம் கோலும் அந்த ஹிப் போர்ஷனும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்தது நெக்குக்கு பாருங்க 2 இன்ச் விட்த் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதோட டெப்த் வந்து எவ்வளவுனா 3 இன்ச் எடுத்திருக்கேன். 4 வயசு குழந்தைக்கும் போது நமக்கு இது கரெக்டான அளவா இருக்கும். இதுலயே நான் வந்து ரவுண்ட் நெக் தான் டிரா பண்றேன். ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நமக்கு வந்து ஒரே நெக் தான். ஸோ சைஸ் வந்து சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே அளவு தான். பாருங்க பிரித்து பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இனி நாம இந்த பேக் போர்ஷன்ல ஓப்பன் வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு இதுல ஒரு 2 இன்ச் ஓப்பனிங்காக 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸ்லைட்டா நமக்கு வந்து ஒரு ஓப்பன் கிடைக்கும், அவ்வளவுதான். இனி அடுத்தது வெளிப்பக்கத்துக்கு மேல, துணியோட வெளிப்பக்கத்துக்கு மேல உள்பக்கம் எடுக்கிறது மாதிரி இந்த மாதிரி 2 சேர்த்து வச்சுட்டு ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் தான். இப்போ பாருங்க நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை விரிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்தது நாம இந்த ஓப்பனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வெளிப்பக்கத்துல அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்கிறது மாதிரி உள்பக்கம் மேல இருக்கிறது மாதிரி வச்சிருக்கேன். இதுல அந்த வி ஷேப்ல நாம இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க வி ஷேப்ல ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி ஸ்டிச் பண்ணதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதை பக்கம் மாற்றி திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்துட்டு அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச், அந்த பதிவு தையல் போடுவாங்கல்ல, அது பதிவு தையல் நம்ம அதுக்கு மேல போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைடு பிரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு அந்த சைடையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து நூல் பிரிஞ்சு வராது. 3 பக்கமும் இந்த மாதிரி மடக்கி வச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த வி ஷேப்ல நம்ம வந்து ஓப்பனிங்கும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஓப்பன் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது நாம நெக் ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். பாருங்க நான் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த வெளி பக்கத்துக்கு மேல கிராஸ் பீஸ் ஒரு 1.5 இன்ச் விட்த்துக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். இதை சுற்றி வெளிப்பக்கத்துக்கு மேல உள்பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சைடு எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கர்வ் அழகா வரும். அடுத்தது இந்த நம்ம ஓப்பன் கிராஸ் பீஸை உள்ள பார்த்து மடக்கி வச்சு வெளியே நாம தையல் போட்டுக்கணும். சுத்தி ரவுண்ட் நெக் ஃபுல்லா நம்ம வந்து சுத்தி தையல் போட்டுக்கணும். அடுத்தது இந்த ஆர்ம் கோல்லையும் நம்ம வந்து ஹேண்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அது ஆர்ம் கோல் மட்டும்தான். ஸோ ஸ்லீவ் இல்லாமல் இருக்கனால 2 ஆர்ம் கோல்லையும் இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். நெக் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஆர்ம் கோலையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க நம்மளோட டாப் போர்ஷன் ரெடி. இனி இந்த டாப் போர்ஷன்ல நம்ம வந்து பெப்ளம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு 8 இன்ச் திக்னஸ்ல 30 இன்ச் லென்த்ல இருக்க மாதிரி 2 பீஸா நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன்.
ஸோ அந்த கிளாத்தோட ஒரு எண்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு எண்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கத்தில் சின்ன சின்னதாக நம்ம வந்து கேதரிங் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ விட்த் இருக்கோ, ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இதை வந்து கேதரிங் பண்ணி எடுத்துக்கணும். சுருக்கு வந்து எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி இந்த சைடை நம்ம சைஸுக்கு ஏத்தாக்குல பிடிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பெப்ளம் டாப் வந்து ரெடி ஆகியாச்சு. இது இனி இருக்கட்டும். அடுத்தது பிளாசோ பேண்ட் பார்க்கலாம். பிளாசோ பேண்ட்டுக்கு நான் வந்து 10 இன்ச் திக்னஸ்ல 21 இன்ச் லென்த்தில் கிளாத் எடுத்திருக்கேன். அடுத்தது இது வந்து 4 ஃபோல்டட் கிளாத். அடுத்தது மேலே வந்து பெல்ட்டில் நம்ம வந்து எலாஸ்டிக் போடும், அதுக்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் லென்த் அதிகமாக தேவைங்கிறதுனால 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்க, 1 இன்ச்சுக்கு பீஸ் போடுவேன். அப்புறம் இந்த மடக்கிற ஃபோல்டட் எண்ட்ல இருந்து 8 இன்ச்சும் அதுவும் கீழேயும் 8 இன்ச்சும் எடுத்து மார்க் பண்ணிட்டு பாட்டத்தில் நாம் வந்து 9 இன்ச் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், 2 பீஸா இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளோட பிளாசோ பேண்ட் கிளாத் ஒரு கிளாத்தோட வெளிப்பக்கத்துக்கு மேல இன்னொரு பக்கத்தோட உள் பக்கம் இருக்கிறத மாதிரி வச்சு இந்த கர்வ் போர்ஷனை நாம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்க, ஸ்டிச் போட்டாச்சு. இதை இனி ஓபன் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பிளாசோ பேண்ட்ஸ். இனி இந்த பாட்டம் எண்ட் வந்து நமக்கு வந்து பிரியாத எண்ட், அதனால லைட்டா ஒரு மடக்கு வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டா போதும். அப்புறம் இந்த சென்டர் போர்ஷனை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பாட்டமும் ஃபோல்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சென்டர் போர்ஷனும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்தது எலாஸ்டிக் போடுறதுக்கு மேலோட நம்ம வந்து ஹிப் போர்ஷனை ஒரு ஃபோல்டு சின்னதாக மடக்கிட்டு அப்புறம் 1 இன்ச் விட்டு வரது மாதிரி அந்த இடுப்பு பகுதியை நாம மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் போல ஒரு இன்ச் போல கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்தது எலாஸ்டிக் எடுத்திருக்கேன், 18 இன்ச் லென்த்துக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 இன்ச் லென்த் உள்ள எலாஸ்டிக். ஸோ அதை ஒரு ஊக்கு போட்டு சுற்றி நம்ம வந்து ஹிப்ல ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஓப்பன் வழியில தான் நம்ம போடுறோம். போட்டுட்டு இது ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டாச்சு. இனி அந்த ஓப்பன் போட்டிருந்தோம்ல அந்த இடத்தையும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பிளாசோ பேண்ட்ஸ் ரெடி ஆகியாச்சு. இது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களும் விரும்பி போடுவாங்க, பார்க்கறதுக்கும் நல்லா லுக்கா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.